இது வீட்டிலேயே இறந்துருவாங்க, தெரியாது யாருக்குமே. பாடி ஃபுல்லாகவே வந்து இதுவாகிடும், டீகம்போஸ் ஆகிருக்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கத்துற சவுண்டு தான் கேட்குமே கண்டி, மற்றபடி எந்த சவுண்டுமே இருக்காது. வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் பாடியே எடுப்பாங்க. இன்னும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 3 மாதம் 4 மாதம்லாம் இருக்கும். டோக்கியோவில் நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இறந்து போய் யார் இருக்காங்கன்னே தெரியாது. 5 மாதம் கழிச்சு இன்னும் பக்கத்து வீட்டில் கதவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் போய் பார்க்கும்போது தெரியும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. வீட்டை நம்ம ஆட்களோட வீட்டை வாங்க மாட்டாங்க. நாய்ஸு, இந்த ஸ்மெல்லு, இது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி. இது என்ன மோஷன் சென்சார் லைட், இது ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஆட்கள் யாருன்னா உள்ளே வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அலாரம் அடிக்கும். இங்கே யாருமே நம்மளை கவனிக்கல, எல்லாம் திறந்த வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டே மானிட்டரிங். நீங்கள் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அது லைட் எரியது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். யாரோ வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரைனேஜ்னால் உங்களுக்கு அந்த விஷவாயு தாக்கி இறக்குறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போது இது கீழே ட்ரைனேஜ் இருந்தாலும் இது திறந்த வாங்க. ஸோ சீசனல் ஃப்ளவர்ஸ்ன்றது இப்போது இந்த ஒரு பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக பூத்துருக்கும். இப்போ எப்படி அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு சில நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அது ஹவுஸ் ஓனர் தான் வந்து ஃபுல்லாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி. இதை விட பக்கத்து வீடு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய கார்டன் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கார்டன்ஸ், ஒரிஜினல் ஜாப்பனீஸ் கார்டன் எப்படி இருக்கும் அது மெயின்டைன் பண்ணி வச்சு. இங்கே எனக்கு ஒரு ஃப்ரூட் தெரியுது, பட் நம்ம அது மாதிரி டக்குன்னு போயிட முடியாது. இந்த மாதிரி போய் பார்க்குறதோ, இங்கே வந்து ஒருத்தவங்களோட லேண்ட்லேயே நீங்கள் காலே வைக்கக்கூடாதான். இதுதான் அந்த 100 இயர்ஸ். ஆமாம், இதுதாங்க ரொம்ப பழைய மரம். இது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு போர்டே வச்சு அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஜஸ்ட் இமேஜின், இந்த ஒரு மரத்தை நீங்கள் களையை கழிக்கிறதுக்கு, இப்போ இந்த மரத்தை நாங்கள் இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி களையை கழித்தோம். இதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2 மரம், இந்த மரம் இது குட்டி ஒன்று, அது ஒன்று பக்கத்தில் பெருசு இருக்குதுங்களா, இதை மட்டும் வெட்டுறதுக்கு 4 lakhs JPY காசு செலவாச்சு. அதாவது நம்ம ஊர் காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 2-2.25 லட்சம் ரூபாய் வந்து இது வெட்டுறதுக்கு. இப்போ இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ் வரணும். அந்த கிரெயின்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சு அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் களையை கழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் கேட்டது வரைக்கும் 200 மான் அப்படின்னது 2 million 20 lakhs JPY. நம்ம ஊர் காசுக்கு 12 லட்சம் ரூபாய் பண்ண முடியும் அது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் காசு வந்து சேர்த்து வைப்பாங்க. பட் இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் போல இருக்கு. இல்லை, அந்த ஒரு இப்போது இதை வெட்டாமல் கூட விட்டுடலாம். என்ன ஆகும், உங்களுக்கு பெரிய காற்றடிச்சு மழை பெஞ்சுது அப்படின்னா டைஃபூன் வரும்போது உங்களுக்கு மரம் விழுந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து இப்போ மரம் வந்து இந்த பக்கம் விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, we need to bear the money. ஸோ அதனால் இங்கே இருக்கணும் அப்படின்னா we need to save something. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஹோக்கன் காசு சேவ் பண்ணுறதுக்கான இது நிறைய வச்சுருக்காங்க. மாத சம்பளம் இவ்வளோ வருதா, கொஞ்சம் இது நம்ம சேர்த்து வச்சுக்கணும், இதெல்லாம் வெட்டணுமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அவங்க. ஓகே, பட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹவுஸில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய பேர் மூவ் டு டோக்கியோ அப்படிங்கிறப்ப அது பிரச்சனைகள்லாம் இருக்காது இல்லை. ஆமாம், டோக்கியோ உங்களுக்கு இந்த கல்ச்சரு இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பின் பாயிண்ட் சைலன்ஸில் இருக்குது, நல்ல ஒரு ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு இது வந்து அங்கே இருக்காது, டோக்கியோவில் இருக்காது. அதான் இங்கே தெரிஞ்சிச்சு சில விஷயங்கள். பட் அங்கேயுமே சைலண்டாக தான் இருக்காங்க, அதை விட இங்கே சைலண்டாக இருக்கும். அதை விட நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கத்துற சவுண்டு தான் கேட்குமே கண்டி, மற்றபடி எந்த சவுண்டுமே இருக்காது. மோர் காமன். நீங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோடு பக்கத்தில் இருக்க வீடுகளை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த நாய்ஸ் வர்றதுக்காக. ஓ அப்படி வேற இருக்கா? ரோடு பக்கத்துல வீடு இருந்தா நம்ம ஊர்லலாம் விலை காஸ்ட்லி. ஆமா, இங்க ஜாஸ்தி கம்மியா? அப்ப இங்க ரோடு பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னா people won't prefer to buy this home. உங்களுக்கு மெயின் ரோடா இருக்குன்னு சொல்லி வாங்கிரோம். நம்மளுக்கு போறதுக்கு வசதியா இருக்குன்னு வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. இங்க உள்ள போவாங்க. ஆமா, ஏன்னா சைலண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளா இருப்பாங்க போல இருக்கு. பட் ஆனா இதோட நெகட்டிவ் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க டிக்ளைனிங் பாப்புலேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வீட்டிலேயே இறந்துருவாங்க, தெரியாது யாருக்குமே. ஸோ வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுறவங்க நிறைய பேர். ஆமாம், வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. வீட்டில் தானே இறப்பாங்க ஆக்சுவலாக. அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் பாடியே எடுப்பாங்க. இன்னும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 3 மாதம் 4 மாதம்லாம் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே வந்து இதுவாகிட்டு டீகம்போஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஊரில் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்ட்ரி சைடு மட்டும் தானா இல்லை டோக்கியோ ஆல்சோ, டோக்கியோலையுமே உங்களுக்கு இருக்குது.
டோக்கியோவில் நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இறந்து போய் யார் இருக்காங்கன்னே தெரியாது. 5 மாதம் கழிச்சு இன்னும் பக்கத்து வீட்டில் கதுவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் போய் பார்க்கும்போது தெரியும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த நெய்பர்ஹுட்ல கனெக்ஷனோட இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் டோக்கியோ போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆழமாக. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆக்சுவலி நம்ம சமைக்கிற இது வந்து அந்த வாசம் பிடிக்கலன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கங்கிறது. இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக என்னென்னா, நம்ம ஆட்களோட இப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க டோக்கியோவில். நம்ம வீடு இந்தியன்ஸு அப்படின்னா வாங்க மாட்டாங்க ஆட்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பைஸியாக சமைக்கிறாங்க. அது வந்து அந்த வாசனை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. எங்கள் வீடு இந்த வீடு இருக்குது இல்லைங்களா, இது நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இங்கே சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கங்கே மோப்பம் பிடிச்சிட்டே வருவார். வாசனை சூப்பராக இருக்கே. இவர் வந்து அவர் இப்படி எடுத்துக்கிற பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஆட்கள். பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. வீட்டை நம்ம ஆட்களோட வீடை வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண வேண்டியது வரும்னா ஃபுல் ரீஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் உள்ள. ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அஃப்கோர்ஸ் இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை இங்கே. நாய்ஸு, இந்த ஸ்மெல்லு, இது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி. ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்தியன் ஸ்கூல்ஸே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அவங்களால நிறைய இடம் ப்ராப்பர்ட்டியை வாங்கி அங்கே அந்த இடத்துல வந்து பில்டிங்லாம் கட்டி பண்ணியிருப்பாங்க. நாய்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். ஜூமின் அப்படின்வாங்க. அங்கே இருக்கிற நியர்பை ரெசிடென்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா they need to move the school. இல்லைனா ஃபுல்லாக வந்து அவங்க நாய்ஸ் மாதிரி வெளில போகாமல் இருக்கிறதுக்கு நாய்ஸ் பேரியர்ஸ் மாதிரி பண்ணணும். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். வீட்டில் இருக்கிற ஸ்மெல்ல நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்காரங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க இல்லை எனக்கு இந்த ஸ்மெல் எனக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரியான பிரச்சனை பண்ணுற ஆட்களுக்கு இந்தாங்க காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னா அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பார்ட். எவ்வளோ கஷ்டம் இங்கே வாழ்றது. இது வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்காக கொடுத்துருக்குற இடங்க. ஸோ இது இப்போ கத்திரிக்காய், அவரைக்காய், பாவக்காய் எல்லாம். அது பாவக்காய் அது இருக்குது பாருங்க. இப்போ குளிர் சீசன் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ யாரும் பயன்படுத்தலை. குளிர் சீசன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா அதை அங்கே பாவக்காய் அதை போட்டு ஒன்றே ஒன்று தொங்கின்னு இது பாருங்க. இது தக்காளி, அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம இடத்துல நம்ம விளைய வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் போட்டிருக்கீங்க இதெல்லாம். நம்மளுக்கு இடம் வேணும்னா கொடுப்பாங்க. நாங்கள் கேட்கல, அதனால் ஹவுஸ் ஓனரே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. இது என்ன மோஷன் சென்சார் லைட். இது ஒரு 20 வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஆட்கள் யாருன்னா உள்ளே வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே அலாரம் அடிக்கும். ஆமாம், நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கே யாருமே நம்மளை கவனிக்கல, எல்லாம் திறந்த வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே ஆர் மானிட்டரிங். இங்கே நான் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அது லைட் எரியது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிக்கி யாரோ வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்களா? இல்லைங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உழுது வச்சிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன் உழுது வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலன்னா கூட இப்போ பக்கத்து வீட்டுக்காரது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே வந்து பொதரெல்லாம் மண்டி கிடக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி போட்டு நம்ம வீட்டுக்கும் வரும். ஸோ கம்யூனிட்டி அப்படின்றது வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி இது. ஸோ நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. மேவாக்கு அப்படின்வாங்க இந்த வார்த்தை. நீங்கள் நிறைய ஜப்பானியர்கள் சொல்லி குழந்தைங்களை திட்டும்போது மேவாக்கு தேசியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேவாக்கு இட்ஸ் அன்னோயிங் அதர்ஸ். யூ ஷுட் நாட் பிஹேவ் லைக் இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றத குழந்தையிலேருந்து சொல்லி 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 வளர்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நெய்பருக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. விவசாயமே பண்ணலன்னா கூட உழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உழுதுட்ருப்பார் எடுத்து. ஆனால் என்னென்னா அதர்வே அரௌண்ட் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் கால் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம பசங்க போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, எந்த பால் விளையாடுவாங்க, அங்கே போய் விழுந்துடும். நம்ம கால் தடம் படிது பார்த்தீங்களா, எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுவாங்க. உங்கள் பசங்க போய்ட்டு அங்கே விளையாடுறாங்க, நீங்கள் அதை பண்ணக்கூடாது, தப்பு. இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்றது ரொம்ப. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க அதுக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க. இது எழுதப்படாத ஒரு ரூல் இல்லையா? ஸோ நம்ம உள்ளே போகிறோன்னா அவங்க வந்து ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, இதோட சைஸ் இன்னும் ஒரு 2.5 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5-3 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சைஸ் ரோடு இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம இங்கே வீடு ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது இது வீட்டை இடிச்சு நம்ம பூசா கட்டுறோன்னு வச்சுக்கலாமே, வீடு கட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் 4 அடிக்கு ரோடு விட்டுட்டு தான் நீங்கள் வந்து வீடு கட்டணும். ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் வந்து அதாவது ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ரோடு வந்து அலோவ் பண்ணாங்க. புதுசாக நீங்கள் வீடு கட்டும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் இடத்த வந்து ரோட்டுக்கு விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் ரோடு எதுக்காக 4 மீட்டர் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு இந்த
எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா, ஆம்புலன்ஸ் வருது, இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வண்டிங்க உள்ளே வரணும் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மீட்டர் அப்படின்ற கிரைட்டீரியா இப்போ புதுசாக வந்து அப்கிரேட் பண்ணும்போது அந்த மீட்டர் வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட இடத்துல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்து நம்ம வீடு கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்மள கூட இருந்தால் இது என்னோட இடம் சண்டை போட்டுட்டு இருப்போம். ஆக்சுவலி இங்கே நீங்கள் இவங்களுடைய டைமென்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ப்ரிசைஸுங்க. ஸோ இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இங்கேருந்து இந்த சென்டராக வெட்டியிருக்காங்க. இது வந்து ரோடு, இங்கேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இங்கே வெட்டியிருக்காங்கல்ல, இது வந்து இந்த வீடு, இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து நார்மலாக அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை வர்றதே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட் வால் யார் இது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பார்த்து பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜுங்க. இங்கே இந்த ட்ரைனேஜோட மூடிலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு ப்ரிஃபெக்சர், இது வந்து எபினான்ற ப்ரிஃபெக்சரோடைய சிம்பிள், இது இந்த சிட்டியோடைய சிம்பிள். அந்த சிம்பிளுக்கு இங்கே என்ன ஒரு ஃபேமஸான விஷயம் அப்படின்றத இதிலே காட்டியிருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு கேஸ்டல் மாதிரி ஒன்று காட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு பூ மாதிரி ஒன்று காட்டியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு சிட்டிக்கும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க இந்த மூடியில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூடி வச்சு நம்ம வந்து எந்த ஒரு மூடிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இங்கே மூடியை ஃபோட்டோ எடுக்கிறவங்களே ரொம்ப ஜாஸ்தி. அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசுயின்னு போட்டிருக்குல்ல, இது ட்ரைனேஜ். இதில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா இப்போ ஓசுய் அப்படின்றது உங்களுக்கு ட்ரைனேஜ்னா உங்களுக்கு அந்த விஷவாயு தாக்கி இறக்குறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போது இது கீழே ட்ரைனேஜ் இருந்தாலும் இது திறந்தால் உங்களுக்கு விஷவாயு அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ள வென்ட் வால்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டாக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது, ஏதோ ஒரு வாயு ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து லிஃப்ட் ஆகும் மேலே. லிஃப்ட் ஆகி இது உள்ளே இருக்கிற அந்த கேஸஸை வந்து வெளில தள்ளிடும். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ திடீர்னு இதை திறக்கிறாங்கப்பா, இப்போ அந்த விஷவாயு ஏற்பட்டு உள்ளே உழுந்து இறக்குறவங்களை நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து மிட்டிகேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வென்ட் வால்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனை எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க? 4 பேர் இறந்துட்டாங்க ஓகேங்களா, அப்போது இன்னும் அவங்க ஃபியூச்சரில் இறக்காமல் இருக்கணும்னா வாட் யூ நீட் டு டு. ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயங்களை. இப்படிலாம் இருக்கலாம், இப்படி வந்தால் இது மாதிரிலாம் இருக்கணுங்கிறத முதல்ல வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி நைஸ். ஸோ இப்போ இது என்னென்னா, இது பழம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கக்கி அப்படின்ற ஒரு பழம். ஸோ இது என்ன ரேட்டுன்றது இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 JPY ஜாப்பனீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காசு எடுத்துன்னு வந்து இந்த உண்டி இதை வச்சுருக்காங்க பாருங்கள், ஒக்கானே இரே அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த உள்ளே நம்ம காசை போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பழத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வாங்குவோம். இது நம்ம ஊர்லலாம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியல, பட் பாருங்களேன் எவ்வளோ நம்பிக்கை அவங்க வந்துட்டு அந்த கம்யூனிட்டி மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டை பாருங்க. கம்யூனிட்டி பாண்டிங் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாங்க இவங்களை வச்சு. இது சீரியஸ்லி. ஸோ எங்களுக்குமே வேணும், வி ஜஸ்ட் பை இட். ஸோ நம்ம 100 எண் 100 எண் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 100 எண் வி ஜஸ்ட் பே, நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பழம் 100 எண்ணுக்கு உங்களால் வாங்கவே முடியாது நீங்கள் வெளில போனீங்கன்னா. இது விவசாயி டைரெக்டாக இங்கே விளைவிக்கிறாங்க. ஆமாம், விவசாயி இங்கே மரம் இங்கே பக்கத்தில் இருக்குது, அதனால நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நிலநடுக்கம் ஏற்படுது இல்லைங்களா. ஸோ நிலநடுக்கம் ஏற்படும் போது உங்களுக்கு இந்த கம்பமும் என்ன ஆகும்னா இதோட சேர்ந்தே வந்து அதிகமாக உங்களுக்கு ஆசிலேட் ஆகும். அதிகமாக உங்களுக்கு கம்பம் ஆடுது அப்படின் போது என்ன ஆகும்னா, இதுக்குமே இந்த கம்பத்துமே கான்கிரீட்ல இருக்குது, இதுக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பம் ஒரு அளவுக்கு மேலே ஆடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைடில் ரோப் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரோப் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் போகுது பாருங்க. இப்போ இந்த ஸ்பேன் வரைக்கும் இந்த கம்பம் ஆடும்போது இதை வந்து ஆடுறதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டேம்பர்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இவங்களுடைய பாடத்தில் கற்றுக்கிட்டது என்னென்னா, அதிகமாக நிலநடுக்கம் வந்து ஆடி இதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடஞ்சி போச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளையை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த மாதிரியான டெக்னாலஜி மூலிமா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கம்மியான பாதிப்பு என்ன சொல்கிறது, பாதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. நோ காம்ப்ரமைஸ், உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிடல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.